டிராமா? எதுக்கு இந்த சீனு? ஏன் இவ்வளோ சீனு? எனக்கு புரியல. நான் என் மேல இவ்வளோ காட்டணுமா அவனுக்கு? எக்ஸ்போஸ் ஆகட்டும், அவ்வளோதான் பாரு விட. அதுக்கு நீ இவ்வளோ பண்ணுவானாடி? என்னடி என்னை அடிக்க வர மாதிரி பண்றான்டி. இவன் அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பூ பறிச்சுட்டு இருப்பேன்? எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருப்பாங்களா அடிக்கிற வரைக்கும்? அதுதான் இல்ல. தட்ஸ் வை ஐ வாஸ் லைக், அவன் கேட்க நீ யாருன்னு கேளு. நான் பிக் பாஸ் சீசன் கண்டஸ்டன்ட்ரா. இதுங்க ரெண்டும் நல்லா பேசி ஆக்சுவலாக அடித்தது என்னமோ பார்வதி தான். இப்போ கேமராவை பார்த்து அப்படியே எப்படி மாற்றுறாங்கன்னா அவன் என்ன அடிக்க வரானா அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி வந்து கமருதீனை அடிப்பார். கமருதீன் பண்ணது ஒரு மோசமான செயலுங்க. பக்கத்தில் 2 பேர்த்துக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கிட்டேயே போகக்கூடாது. அவர் வந்து கிட்டே போயிட்டு பார்வதி நிற்கும் போது பார்வதி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி அடிச்சிட்டாங்க. விளையாட்டை தான் பண்ணாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக மாற்றணும், இல்லை அதை பெருசு பண்ணலாம், அந்த மாதிரி இதுலேயும் இன்னொன்று அவன் எதுக்கு நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அப்படியே விட்டனா கூட பரவாயில்ல, அந்த டப்பாவை 2 வாட்டி எட்டி ஒதுக்கிறது. ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அவன் தான் நடிக்க வந்தான்னு சொல்லிட்டு பேசி அதையும் நீங்களாம் நோட் பண்ணிங்கன்னா இந்த பிஃபோர் போட்ட அந்த ஃபுட்டேஜ்லேயே கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைலாக் வரும், அவன் நடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி போய் முடியுமோன்னு தெரியல. எனக்கு என்னன்னா ஒன்று தான், 2 பேர் குட் டர்ம்ஸ் இல்லாதப்ப இப்படி அடித்தாவே அது தப்பாக தான் தெரியும். இதே கமருதீன் வந்து பார்வதி அப்படி பண்ணியிருந்தா, இப்படி ஒரு அடி விட்டுருந்தா, அதை சீரியஸாக இப்படியே விட்டுருவாங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருப்பாங்க. எப்படா ஒரு பொண்ணு மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டேர்மில் கொண்டு போயிருப்பாங்க. அதே தான் கமருதீனே கேட்டார். இவங்க 2 பேரும் பேசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு 2 பேரும் 2 பேர்த்தோட மானத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேட்.